இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ செந்திலும் மீனாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அவங்களாம் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து மீனா மேலே கோவத்தில் பேசாமல் இருந்தார். மீனா வந்து நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னதுனால செந்தில் அவரோட உண்மையான லவ் வந்து இப்போ மீனா புரிஞ்சுக்கிட்டாங்க. 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதாவது சரவணன் வந்து 21,000 அதாவது கதிருக்கு வந்து கொடுக்கணும். இதனால் வந்து கதிர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. பார்ட் டைம் ஜாபாக போயிட்டு ஒவ்வொரு விஷயமும் வந்து பணத்துக்காண்டி ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நைட்டும் பகலும் பார்க்காம கதிர் வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணுறனால இதை பார்த்து சரவணன் வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாரு. எப்படியாச்சும் அவனுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு இப்போ சொல்லும்போது மயில் வந்து மாமா கிட்டே கேட்கலாமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து கண்டிப்பாக அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனையாயிரும். அவங்ககிட்ட சொல்ல வேணாம், எப்படியாச்சும் நம்ம தான் புரட்டி கொடுக்கணும் அப்படின்னுங்கிற விஷயத்த சரவணன் சொல்கிறாரு. இருந்தாலும் இன்னொரு பக்கத்து பார்த்திங்கன்னா அதாவது கதிர் வந்து வேலை பார்க்குறத பார்த்து அவங்க அம்மானால் தாங்கிக்க முடியல. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ராஜி தான். ராஜினால தான் இப்போ வந்து என் மகன் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இப்போ ராஜியை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ராஜி வந்து டியூஷன் போகிறதுக்காண்டி முயற்சி பண்ணி டியூஷனும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. இதனால் மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. கதிர் வந்து இப்படி கஷ்டப்படுறாரே நம்மளும் போவோம் அப்படின்னு தான் வந்து நல்ல எண்ணத்தில் இப்படி ஒரு விஷயத்த ராஜி பண்ணாங்க. இருந்தாலும் கதிர் மேலே இப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு இப்படி வந்து உழைக்கிறானே அவன் வந்து ராகும் பகலமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இப்போ ராஜியை வந்து திட்டுறாங்க. இதை கேட்டு இப்போ வந்து நல்லா உளறிட்டாங்க மெயினா. அதாவது ராஜி சொல்லி தான் வந்து நீங்கள் கதிரை கல்யாணம் பண்ணிங்களா, இந்த கல்யாணத்தில் வந்து ராஜிக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிற மாதிரி இப்போ மீனா இப்படி ஒரு விஷயத்த தூக்கி இப்போ வந்து அவங்க மாமியார் காதில் வந்து சொல்லிட்டாங்க. இதை கேட்டு என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க மாமியார் வந்து கேட்க போகிறாங்க. இதிலேருந்து மீனா வந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்த மீனா சொல்லியிருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து ராஜிக்கு இது ப்ரெஷர் ஆகும். இதை வந்து சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற தருணம் வரும். இப்போதைக்கு வந்து இந்த விஷயத்த அவங்க மாமியார்கிட்ட மறைக்க நினப்பாங்க. இருந்தாலும் அதையும் மீறி ஒரு நாள் வந்து இந்த உண்மை வந்து தெரிய வந்து குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை உருவெடுக்கும்.